பத்மினி, தோட்டத்து பக்கம் வர கள்ளச்செடி வேற பிடிங்கிட்டு வந்துக்கிற கள்ளக்காய் பிடுங்க ஆரம்பிச்சுப்பிட்டீங்களா? சொல்லவே இல்லை, அதுக்குள்ளேயே விளைஞ்சு போச்சு. அன்னைக்கு தான் பார்த்தேன் தண்ணி கட்டிட்டு இருந்தாங்க உங்கள் வீட்டில். இல்லைக்கா, நான் கள்ளக்காய் முட்டவே இல்லை பார்த்துக்கிடுங்க. நான் சரி 2 செடியை பிடிங்கி பார்க்கலாம் காய் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பாருங்க, காய்க்கு 10 செடி தான் வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த வாட்டி பட்டம் வேற மாறி போட்டோமா, அதனால சரியாகவே காய் வைக்கல. இந்த ஒரு தண்ணியை கட்டிவிட்டு அடுத்த தண்ணிக்கெலாம் பிடிங்கி போகலாம். பொழுதுனிக்கு தண்ணி கட்டியிருந்தாலும் வீணு தான், பிடிங்கி போட்டுடலாம். அன்னைக்கு பில்லு பிடுங்க தோட்டத்து பக்கம் வந்தேன், பார்த்தேன் செடி நல்லா கருக்கருன்னு தான் நல்லா இருந்துச்சு. ஓ, காய் வைக்கலையே செடி, நல்லா காப்பு பிடிக்கலையாட்டுங்குது. அது பட்டம் தவறி போச்சுன்னா அப்படித்தான், என்ன பண்ணுறது. எலிக்கிளியா பெருக்கான் தொல்லை எதுனா ஒன்று பிடிங்கி பிடிச்சாலாம். எலி பெருக்காலாம் ஒன்றுமே இல்லைக்கா, சும்மா நம்ம எது சொன்னா தான். அந்த தொல்லையெல்லாம் இல்லை, காயே காப்பு சரியாக வைக்கல. நாம் சொன்ன கேட்டால் தானே, கடலக்காயெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னால் வச்சுக்கிட்டா தானே. இப்போ பாருங்க, செடிக்கு 10 காய் கூட இல்லை. போட்ட காய்ச்சி வருமா அது என்னன்னு தெரியல. கடலக்காயை பிடிங்கி எப்படி ஊருக்குள்ளே கேட்குறவங்களுக்கே போட்டுறீங்களா, இல்லை மூட்டை கணக்கில் கொண்டு போய் கடலக்காய் மண்டியில் தான் போடுவீங்களாக்கா? நம்ம அக்கம் பக்கம் கேட்குறீங்க தெரிஞ்சவங்களுக்கு போட்டுட்டு அப்புறம் மிச்சம் மீதியை கொண்டு போய் அங்கே தான் போட்டு வரணும். இங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஆட்டிக்கலான்னு பார்க்குறேன். ஆமாம், அது நல்லதான். எண்ணெய் ஆட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கிடக்கும்ல. அப்போ தான் எண்ணெய் ரேட்டு இறங்குது, கிடுக்கிடுன்னு ஏறுது. அப்புறம் கிடுக்கிடுன்னு இறங்கின படலாம் இல்லை, சருன்னு கொண்டாயத்தில் தான் ஏறி உக்காந்துக்குது. ஆட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் படுத்திட்டு போயிருந்த வருஷத்துக்கு ஆகாது, ஏதாவது ஒரு 5-6 மாதத்துக்கு வரும்ல. ஆமாம்மா. சரி, நீங்கள் என்ன இங்கே 2 பேரும்? அது ஒன்றும் இல்லைக்கா, வீட்டில் ஒரு வெங்காயமே இல்லை. அந்த வெங்காய வண்டிக்காரன் வெங்காயம் 4 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபான்னு சொல்லிக்கிட்டு போனோம். அது வாங்கலான்னு வெளியே வந்து பார்க்குறேன், ஆளை காணோம். சரி, அப்படியே வந்து பார்த்தா அக்கா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு போய் நானும் உக்காந்துக்கிட்டேன். அவங்களும் வெங்காயம் வாங்க தான் வந்தாங்களாம். இப்படி சல்லுன்னு போனால் எப்படி கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக்கிட்டு விற்றுக்கிட்டு போகணும். அவன் பாட்டுக்கு போயிட்டான் போடுறான்னு. ஆமாம் பத்மினி. அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டு சலுப்பாக உக்காந்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போன வேண்டிய தான் திருப்பி ஒரு டெம்போக்காரன் வருவான். சரி, கையோட இருந்து வாங்கிட்டே போயிடலாம். எத்தனை வாட்டி இந்த வெயிலுக்கு வீட்டுக்கும் வெளியும் அலையிறதுன்னு உக்காந்துக்கிட்டோம் மரத்தடியில் காத்தோட்டமா. நம்ம தான் வெயில் மழை காற்று அப்படிங்கிற அந்த பிள்ளைங்களாம் எதனாவது கண்டுக்குதுங்களா? லீவ் விட்டத்துலேருந்து இந்த வெயிலுன்னு பார்க்குறாங்களா? என்ன போட்டி அப்படி சுட்டி எரிக்குது. அப்படி பேட்டு விளையாடுறதும், அப்புறம் மரத்தில் கண்டா எரிக்கிறானுங்க. தேங்காயை பிடுங்குறேன், மாங்காயை பிடுங்குறேன்னு ஒரு இடத்துல இருக்கிறாங்களா, எங்கே பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டு திரியிறானுங்க. ஆமாம், அந்த கிரிக்கெட்டில் என்ன தான் அப்படி இருக்குதோ, ஆளுக்கு ஒரு பேட்டையும் பந்தியும் தூக்கிக்கிறானுங்க. தூங்கி எந்திரிச்சா இதே பொழப்பு. வீட்டில் தங்குறாங்களா, பொழுது ஆனால் தான் வரானுங்க. பசி எடுக்குமா எடுக்காதா தெரியல, அப்படியே விளையாடிக்கிட்டே தான் சுற்றுவானுங்க. விளையாண்டு மூஞ்செல்லாம் கறிக்கட்டையாட்டம் ஆகிப்போச்சு. இனிமேல் ஒரு குழியில் போடணும். அந்த பக்கத்தில் ஆறு இருக்குதுல்ல, அங்கே போய் ஒரு குழியில் போட்டு அப்புறமேட்டுக்கு விளையாடலாமாடா? ஒரு தண்ணியில ஒரு குதிச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியில குதிச்சு விளையாடிட்டு அப்புறமேட்டுக்கு அங்க பக்கத்துலயே நொங்கு மரம் இருக்குது, அதை போய் வெட்டி தின்னுட்டு அப்புறம் சாயங்காலமா விளையாட போடலாம். இந்த மாதிரிலாம் ரொம்ப காய்ச்சி எடுக்குது. சரி, ஆனால் வீட்டுக்கு போகணுமா அவ்வளோ தான், வீட்டில் விட மாட்டாங்க. அப்புறம் பேச்சுவாங்க, இம்புட்டு நேரமாக தெரிஞ்சுங்கன்னே. சாயங்காலமாக போனோமா மொத்தமாக பேச்சு வாங்கிக்கிடலாம். அப்புறமேட்டுக்கு போனோமா பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதை பண்ணு இதை பண்ணு, காலையிலேருந்து ஆடிக்கிட்டே திரியிறேன்னு சொல்லிவிட்டு. சரியா? எம்ல சாப்பிடாமே வந்துட்டோம்ல, எனக்கு பசி எடுக்கு. நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நான் தண்ணியில் குச்சிட்டு நான் போய் சோறு தின்னுபிட்டு தான் வருவேன். அப்புறம் எங்கள் வீட்டில் விடலைன்னா நான் வரமாட்டேன், நீங்கள் மட்டும் விளையாடுங்க. எனக்கு ரொம்ப பசியாக எடுக்குது. எங்கள் அம்மா அப்புறமேட்டுக்கு திட்டம். ஏன்டா தினேஷ், நீ வரலன்னு வச்சுக்க, அப்புறமேட்டுக்கு ஒன்றை விட்டுட்டு நாங்கள் நொங்கு சாப்பிட்ருவோம். நீ போய் சாப்பிட்டுட்டு உங்கள் அம்மா எப்படி மத்தியானம் ஆனால் எப்படி தூங்கி போயிடுவாங்க, அந்த நேரம் பார்த்து பூந்து ஒடியாந்துரு. நம்ம நொங்கு வெட்ட போகலாம்ல? சரில சதீஷ், நான் எப்படியாச்சும் வரேன். எங்கள் அம்மா தூங்கி போச்சுன்னா வந்துடுறேன். அப்புறமா நொங்கு அறுக்கிறதுக்கு சல்ல அப்புறம் என்னென்ன அதுக்கு வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. திருப்பி எண்ணெல்லாம் போய் எடுத்துகிட்டு வர சொன்னால் நான்லாம் போக மாட்டேன். அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது எண்ணெல்லாம். சரியான உஷார்த்தாம்ல நீ. சரி விடு, நான் எங்கள் ஆயோட்டில் இருக்குது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கேயே தானே அன்னைக்கு வெட்டிட்டு வச்சுட்டு போகணும்ல, எல்லாம் அங்கேயே தான் இருக்குது, போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். என்னடா பசங்களா, இன்னைக்கு நொங்கு வேட்டைக்கு பிளான் போட்டீங்க? எம்ல சதீஷ், இந்த அக்கா வேற எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட போதில்ல. நொங்குலாம் வெட்டுறதுக்குன்னே எங்கள் அம்மா சரியான திட்டுவாங்க. அன்னைக்கு அடிச்சு விட்டாங்க தெரியுமா? ஏம்ல அந்த அக்காவை சொல்ல மாட்டாங்க. அந்த அக்காவுக்கு 4-5 நொங்கு கொடுத்துருவோம். நம்ம சொல்லிக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரியான தொடநடுங்கியே இருக்கியால நீ, இப்படின்னா எப்படி? என்னடா உங்களுக்குள்ளேயே குசு குசு?
அது ஒன்றும் இல்லைக்கா, அது நொங்கு வெட்ட போகிறோம், உங்களுக்கு எது வேணுமான்னு கேட்குறானுங்க பயலுக. ரொம்ப தாண்டா அக்கறை. சரி சரி, உங்கள் வீட்டில் போட்டு கொடுக்கூடாது, அதுக்கு தானே லஞ்சம் தரீங்க. சரி, ஒரு நல்ல இலை நாங்கள் கொண்டு வாங்க, புரியுதா? பாத்தியால சதீஷ் இந்த அக்காவை. சரிக்கா. ஷப்பா, ஒன்றும் முடியலடா, ஒன்றும் முடியல. பேசாமட்டிக்கு மரத்து மேலேயாச்சும் ஏறி உட்காந்துக்கிடுவோம். ஏன் நட்டவழி, இப்படி கீழே உட்காந்து ஆகாது, அப்படி மரத்துல ஏறித்தான் உட்காருவியா? உன் சீட்டிங்கெல்லாம் உட்காராது என்ன? அதுக்கு இல்லடி உமா, கீழே அந்த கல்லுலாம் என்ன சூடு சூடுது தெரியுமா? அப்படியே அவிஞ்சு போயிடுவோம் நாட்டு இருக்குது. வீட்டுலேருந்து வர்றதுக்குள்ள என்ன தண்ணி ஆட்டம் ஊற்றுதுங்கிற. அதை கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்து கொஞ்சம் நல்லா குழு குழுன்னு இருக்கும்ல, அதுக்கு தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். நீ இரு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன் கீழே. உனக்கு கொழுப்பு கொஞ்சம் நஞ்சல்ல நெட்டவள்ளி. நீ பாரு, அங்கிருந்து பொத்துட்டின்னு உளுந்து அப்புறம் அந்த பயலுங்க சிரிக்க போறாளுங்க பாரு. அடியே நார வச்சு, உன் நார வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா உளுந்து கிழுந்து தொலைச்சு போட போறேன். நான் வாயை வைக்கலனா மட்டும் நீ பண்ற அட்டகாசத்துக்கு என்னமோ பண்ணு, எனக்கு என்ன, நான் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கேன். பத்து, அது என்ன கள்ளக்காய்ச்சடியா? நான் வருவேன்னு சொல்லி பிடிங்கி வச்சிருக்கீங்க பச்சை கள்ளக்காய். சரி, வாய் நம்மன்னு இருக்கு, கொண்டாங்க. எதனா போட்டு கொஞ்ச நேரம் அசை போட்டா தான் வாய்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் நட்டவள்ளி, மாடு தான் அசப்பு போடும், நீ என்ன மாடை அசப்பு போடுறதுக்கு? நான் மாடா இறமையா? குடுங்கன்னா குடுங்கல, அப்புறம் நீங்களே வச்சுட்டு திங்கலான்னு பாக்குறீங்களா? அட இந்த தின்னம்மா, நான் செடியில காய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு பிடிங்கிட்டு வந்தேன். சரி, அதையே அங்கே போடுவானு காயை பிச்சுக்கிட்டு இந்த கடலக்காய் கொடியை மாட்டுக்கு போட்டுடலான்னு அப்படியே கையோட எடுத்துட்டு வந்தேன். சரி, இந்த தின்னுபிட்டு அந்த கடலக்கொடியை அப்படியே கீழே போடு. அவ கடலக்கொடியை கூட தின்னாலும் தின்னுபிடுவா, சொல்ல முடியாது. அவ மனுச்சியா, அவ என்னத்தையே தின்னுட்டும். இந்த எப்படி அங்கே ஒரு கை பிடிச்சிக்கிட்டு இங்கே ஒரு கை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் கடலக்காய் எப்படி உளிச்சு வாயில போடுவேன்? எம்மா தாயா, நீ கொடுக்குற 10 கடலக்காய்க்கு ஒரு 10,000 கேள்வி கேட்காத. நீ அங்கேருந்து தூக்கி வீசு, நான் எப்படியோ தின்னுக்கிறேன். இந்த புடி கேட்ச். நெட்டவள்ளி, எனக்கு 5-6 கடலக்காய் கூட. எனக்கும் பச்சை கடலக்காய் தான் பிடிக்கும். ஏன் உமா, வந்ததுமே கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பில்ல. நான் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ அவகிட்ட கேட்டுட்டு கிடக்குறேன். அதுக்கு இல்லைக்கா, சரி நீங்கள் பார்த்தா மொத பிடிங்கிட்டு வரீங்களா, சரி வீட்டுக்கு எதுவும் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவீங்களா என்னமோன்னு நினச்சேன். அது அவள் பிடிங்கிக்கிட்டா. சரின்ட்டு அவகிட்ட 2 வாங்கிக்கிறேன், விடுங்க. முதலாம் பிடுங்கல உமா, இப்போ ஒரு 3 டைம் பிடுங்கிட்டேன். நானும் அப்பப்போ பிடிங்கி பார்ப்பேன் ஒவ்வொரு கள்ளச்செடி காய் எம்பிட்டு வச்சுக்குது, முத்திக்கிச்சா இன்னும் பிஞ்சாவே இருக்குதான்னு. இப்போ முன்னிட்டுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்னமே விட்டாலும் அப்புறம் காட்டுலேயே முளைச்சி போயிடும். அப்புறம் அந்த தண்ணியை முடிச்சு விட்டு அதான் பிடுங்கலாம்னுட்டு அப்புறம் பிடுங்கக்குள்ள சொல்கிறேன், வரியா? சரிக்கா, நீங்கள் பிடுங்கக்குள்ள சொல்லுங்க, நான் வாரேன். வந்து பிடிங்கி போட்டு ஆஞ்சிட்டு எம்பிட்டு கொடுக்குறீங்களா கொடுங்க, கூலிக்கு வரனே. ஆமாம்மா, கூலிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு இவ நல்லா புடுங்குற காயில பாதியம் வயிற்றுக்குள்ளேயெல்லாம் நப்பிக்கிடுவா. அம்பிட்டு கடலக்காய் எவ்வளாச்சும் திம்பாளா? ஏதோ ஆசைக்கு 5-6 திம்பேன். ஆனால் கடலக்காய் புடுங்க ஒருத்த விட்டுவிட்டு நான் கடலக்காயை தின்னுட்டு இருப்பேன். ரொம்ப பேசுகிற பாரு இவ. எட்டி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ தின்னத்து போக மிச்சத்தை தானே அங்கே போட வைக்குண்டாவல. சரி, அது அப்போ பார்த்துக்கலாம். நீ 5-6 கடலக்காய் போடு, இல்லைன்னா ஒரு கள்ளச்செடி போடு, நானே பிச்சுக்கிறேன். சரி பத்தி, நீ வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு ஒரு வண்டிக்காரையும் காணோம். அப்புறமா நாளைக்கு எது கடையிலேயே போய் வாங்கிக்கிடலாம், இல்லைன்னா திருப்பி நாளைக்கு எது வண்டி வந்தால் வெங்காயம் வாங்கிக்கிறேன். நான் வீட்டுக்கு போகிறேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. அவனுங்க அப்படித்தான், எப்போ வருவானுங்கன்னே தெரியாது. எப்படி நெட்டவள்ளி, அவ தான் கேட்டுட்டு இருக்கிறாள், அவளுக்கு 5 கூட இருங்கக்கோ. நான் இங்கே எப்படி உக்காந்து பிக்கிறதுன்னு தெரியாமல் உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வேற அவசரப்படாதீங்க. கீழே தான் வாயேன், எம்பிட்டோ இடம் கிடக்குது, அங்கே போய் குரங்கு மாதிரி உட்காந்துக்கிறேன். இருட்டி வாரேன்.